லைக்கா ப்ரொடக்ஷன் தான் வேட்டையன் படத்தை தயாரிச்சு இருக்காங்க. ப்ரிவியூவோட முதல் சீன்லயே போலீஸ் கான்ஃபரன்ஸ் ரூம்ல மீட்டிங் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஸ்கிரீன்ல பல போலீஸ் அதிகாரிகளோட போட்டோ வருது. அதுல தலைவரோட போட்டோவும் இருக்கு. ஒரு போலீஸ்காரர் ஸ்கிரீனை பார்த்து இவங்க எல்லாரும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாரு. நம்ம தலைவரையும் சேர்த்துதான். இதுல இருந்து படத்துல தலைவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த சீன்லயே தலைவரோட ஷூட்டிங் சம்பவம் தான் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இந்த நாட்டுல லட்சக்கணக்கான போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஆடுகளம் கிஷோர், ஜெய்வீம்ல சீனியர் அட்வொகேட்டா வருவாரு அவருன்னு நிறைய போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களை மட்டும் எப்படி அடையாளம் தெரியுதுன்னு அமிதாப் கேக்குறாரு. அமிதாப் என்கொயரி ஆபீசரா இருக்க சான்ஸ் இருக்கு. அமிதாப்புக்கு பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் நல்லா மேட்ச் ஆகி இருக்கு. அடுத்த சீன்ல இறுதி சுற்று ரித்திகா சிங்க காட்டுறாங்க. ரித்திகா சிங் ஐபிஎஸ் ஆபீசரா வராங்க போல. அதுக்கு அடுத்த சீன்ல லைட் பேக்ரவுண்ட்ல தலைவரை காட்டுறாங்க. பெரிய ட்ரெயின் வர மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை கடத்தல் பொருள் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நிறைய வில்லனுங்க யாரையோ தேடுற மாதிரி காட்டுறாங்க. தலைவரா தான் இருக்கும். அடுத்து தலைவர் ரஜினியோட மாஸ் என்ட்ரியை காட்டுறாங்க. நிறைய பப்ளிக்க கொலை பண்ணா எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு வில்லனுங்க பிளான் பண்றாங்க. அடுத்து தலைவரை போட்ல துப்பாக்கியோட காட்டுறாங்க. அந்த சீன்ல தலைவரை பார்க்கும்போது ஜெயிலர் படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. அடுத்து நம்ம பாகுபலி ராணா படத்துல இருக்காரு. மெயின் வில்லனா இருக்க சான்சஸ் இருக்கு. சமீப காலமா பல ஹிட்டான படத்துல நம்ம பாக்குற ஃபகத் ஃபாசிலும் வேட்டையன் படத்துல இருக்காரு. ஃபகத் ஃபாசில் வில்லன் சைடு இருப்பாரோன்னு தோணுது. அபிராமி, மஞ்சு வாரியர்னு நிறைய பேர் வேட்டையன் படத்துல நடிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர் தலைவருக்கு மனைவியா வர சான்சஸ் இருக்கு. பாகுபலி படத்துல பிரபாஸ்க்கு அம்மாவா வருவாங்கல்ல ஆக்ட்ரஸ் ரோகிணி, அவங்கள காட்டுறாங்க. படத்துல ரோகிணி அவங்க வில்லன்களால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லனா தலைவருக்கு வாதாடுற வக்கீலா கூட இருக்கலாம். அமிதாப் தலைவர் பண்ற என்கவுண்டர் தப்புன்னு நினைக்கிறாரு. தலைவரோ என்கவுண்டர் இனி தப்பு நடக்காம தடுக்கும்னு நம்புறாரு. அமிதாப்புக்கும் தலைவருக்கும் இடையில நடக்கிற சட்ட பிரச்சனை தான் வேட்டையின் படமா இருக்கணும். ஜெய்பீம் படம் கதையாகவும் பார்க்கவும் ரொம்ப நல்ல படம். அதனால வேட்டையன் பட இயக்குனர் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. ராக் ஸ்டார் அணியோட பாட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேட்டையன் படத்துக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. மொத்தத்துல வேட்டையன் படத்தோட ப்ரிவியூ தமிழ்ல தரமான போலீஸ் என்கவுண்டர் படமா இருக்கும்னு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.